தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கோவை சம்பவம் மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு வன்முறைங்கிறது நிகழ்ந்துட்டு இருக்கு. பாலியல் வன்முறை அப்படின்னா அது அப்பப்போ நடக்கிற, அதாவது கொஞ்சம் பரபரப்பாகிற கேசஸ் பற்றி மட்டும்தான் நாம் கவனத்தில் எடுத்து பேசுகிறோம். அதுவும் சில நாட்கள் பேசுகிறோம். நிர்பயாவோட பெரிய கேஸ் என்ன இருந்திருக்க முடியும்? இந்தியாவின் களங்கமாக பார்க்கப்படுகிற ஒரு வழக்கு அது. அதுக்கப்புறம் நம்ம நிர்பயா ஆக்ட் எல்லாம் வந்துருச்சு. அது ஏதாவது ஒரு தாக்கத்தை இங்கே இருக்கிற பெண்கள் மீதான வன்முறையை தடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஒவ்வொரு டிகேடுமே, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு வர டேட்டாவுமே ரொம்ப அச்சுறுத்தலாக தான் இருக்குது. வெறுமனே இந்த வெளியில் ஒரு தெருவில் நடக்கிற ஒரு ரேப் மட்டும் கிடையாது. நான் இந்த இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே நீங்கள் சிசுக்கொலை அதிகம் நடக்குது. முந்தி சிசுக்கொலை இன்ஃபான்டிசைடு இருந்தது, இப்போ கருக்கொலையாக அது மாறி இருக்குது. ஸோ வேலைக்கு போகிற பெண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா மாதிரி தெரியுது. ஆனால் அங்கேயும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் எல்லாமே நடக்குது தான். அப்புறம் டவுரி ஹாரஸ்மெண்ட்டு அதிகம் நடக்குது. இன்னும் வரதட்சணைங்கிற கான்செப்ட் இந்த காலத்துலேயும் அதிகமாக தான் ஆயிருக்கு. இது அடிப்படையில் இது பெண்கள் மீதான வன்முறை. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இந்திய அளவில் சாதி மறுப்பு திருமணங்கள் அல்லது காதல் திருமணங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் இன்னும் கம்பேரிட்டிவ்லி இன்னுமே குறைவு. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, இந்த நீங்கள் திருமணத்தில் தேர்வு இல்லை அப்படிங்கிறது பெண்கள் மீதான வன்முறையாகவே நம்ம பார்க்குறதில்ல. அது இங்கே ஒரு கலாச்சார விதிமுறையாக நம்ம பார்க்குறோம். நம்மளோட தமிழ் பண்பாடு இல்லை இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனைவியரை ஆண்கள் அடிக்கிறது, கணவர்களை அடிக்கிற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப நார்மலாக நம்ம சமூகத்தில் இருக்குல்ல. நம்ம மாறி வந்துட்டோன்னு நினைக்கிற இவ்வளோ நாகரிகமான ஒரு சமூகம்னு நம்மளை கிளைம் பண்ணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இதில் இவ்வளோ கொடுமைகளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ரேப் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தனியாக துண்டிச்சு பார்க்குறதுலையோ அதை ஒரு சட்டம் போட்டு தடுத்து நிறுத்திட முடியும்னு. ஒரு வாழ்விடத்தை எப்படி நகர்ப்புறம் கிராமப்புறம்ன்றது வெறும் கட்டுமான பணிகளை மட்டும் வச்சு இல்லை, மக்கள் எவ்வளோ சிந்தனை அளவில் மாறி வந்திருக்காங்க, ஒருத்தரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த மியூச்சுவல் இது இருக்குல்ல, ஒரு அறிவு சார்ந்த ஒரு பக்குவம் சார்ந்த ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று இந்த சமூகத்தில் இல்லவே இல்லை. சரி, கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸு. நீங்கள் முந்தி இடையிலன்னா 2005 நினைக்கிறேன், பார்க்கில் கூட உட்கார விடாமல் விரட்டி ஒரு காவல்துறை அத்துமீறல் ஒன்று நடந்தது. நான் கூட அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்போது விகடனில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்குமே நீங்கள் பீச்சுக்கு போனாலுமே கூட நீங்கள் உங்களுக்கு போலீஸ் யார் என்னன்னு விசாரிச்சு சில வீடியோலாம் நம்ம பார்க்குறோமே, நீ எதுக்கு இந்த நேரத்தில் வர, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டு வர, அந்த மாதிரி. ஸோ எங்கேயுமே நீங்கள் பேச முடியாது. அப்படின்னா எப்படி தான் ஆண் பெண் ஒரு சுமூக உறவோட நம்ம இங்கே இருக்க முடியும்? அந்த மாதிரி ஸ்பேஸே இங்கே கிடையாது. நீ ஃப்ளைட் ஓட்டு என்னவோ பண்ணு, நீ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக என்னவோ பண்ணிக்கோ, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ என் ஜாதிக்கு தான் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை கொண்டுருவோம். இப்படி இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் வேறு எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஜெயராணி அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் ஜெயராணி. வணக்கம். இன்றைக்கி நம்ம பொதுவாக வன்முறைன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலேயுமே ஒரு அதிகப்படியான ஒரு விஷயங்களை செலுத்துறதுங்கிறது நம்ம வன்முறை தான் நினைக்கிறோம். கோவை சம்பவம் மட்டும் இல்லை, இன்றைக்கி பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு வன்முறைங்கிறது நிகழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வன்முறையை பற்றி, அதாவது குறிப்பாக பாலியல் வன்முறை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன் தொடர்ந்து இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது? நம்ம என்னென்னா, நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலி. அப்போ என்ன பாலியல் வன்முறை அப்படின்னா அது அப்பப்போ நடக்கிற, அதாவது கொஞ்சம் பரபரப்பாகிற கேசஸ் பற்றி மட்டும்தான் நாம் கவனத்தில் எடுத்து பேசுகிறோம். அதுவும் சில நாட்கள் பேசுகிறோம். நிர்பயாவோட பெரிய கேஸ் என்ன இருந்திருக்க முடியும்? ஸோ அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிதும் விவாதிக்கப்பட்ட, இந்தியாவின் களங்கமாக பார்க்கப்படுகிற ஒரு வழக்கு அது. அதுக்கப்புறம் நம்ம நிர்பயா ஆக்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் இங்கே அது ஏதாவது ஒரு தாக்கத்தை இங்கே இருக்கிற பெண்கள் மீதான வன்முறையை தடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் என்சிஆர்பி டேட்டா படி பெண்கள் மீதான வன்முறைங்கிறது, வன்கொடுமைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு டிகேடுமே, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு வர டேட்டாவுமே ரொம்ப அச்சுறுத்தலாக தான் இருக்குது. நம்ம என்னென்னா சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை ஒரு பர்டிகுலர் கேஸாக மட்டும் பேசிட்டு நம்ம விலகி போகிறது தான் இதோட பிரச்சனை.
ஜென்ரலாகவே நம்ம இங்கே பார்த்தோன்னா நம்மளோட இந்திய பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ராங் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கிற ஒரு நாடாக தான் நம்மளை முன்னிறுத்துகிறோம். அப்படி தான் வந்து நம்ம வெளியிலையும் அறியப்படுறோம். இங்கே குடும்ப அமைப்பு இருக்குது அப்படின்லாம் அறியப்படுது. பட் இந்த குடும்ப அமைப்புக்குள்ள பெண்களுக்கு இருக்கிற இடம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த குடும்ப அமைப்பு சார்ந்து பெண்களுக்கு இருக்க ஒடுக்குமுறைகளையும் நாம் பார்க்கணும். வெறுமனே இந்த வெளியில் ஒரு தெருவில் நடக்கிற ஒரு ரேப் மட்டும் கிடையாது. நான் வந்து இந்த இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே நீங்கள் வந்து சிசுக்கொலை அதிகம் நடக்குது. முந்தி சிசுக்கொலை இன்ஃபான்டிசைடு இருந்தது, இப்போ கருக்கொலையாக அது மாறி இருக்கு. பெண்களுக்கு கல்வி இருக்குது, ஆனால் உயர்கல்வி போகிறதில்ல. நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் யூஜி போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாயிருது. அதுக்கப்புறம் போகுது. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸில் இன்னும் ஹையர் எஜுகேஷனில் இன்னும் கம்மியாயிருது. ஸோ வேலைக்கு போகிற பெண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா மாதிரி தெரியுது. ஆனால் அங்கேயும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் எல்லாமே நடக்குது தான். ஸோ இப்படி நீங்கள் வந்து அப்புறம் குடும்ப அமைப்புக்குள்ளே டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம நாட்டில் அதிகம் நடக்குது. குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் மேலே நிகழ்த்தப்படுகிற இது. அப்புறம் டவுரி ஹாரஸ்மெண்ட்டு அதிகம் நடக்குது. இன்னும் வரதட்சணைங்கிற கான்செப்ட் வந்து இந்த காலத்துலேயும் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. அப்புறம் திருமணத்தில் பெண்களுக்கு தேர்வில்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. அன்றைக்குமே வந்து இப்போ நம்ம வந்து ஹானர் கில்லிங்கிற பிரச்சனையை வந்து கொடுமையை நாம் வந்து சாதி பிரச்சனையாக நம்ம ஓரளவுக்கு நம்ம அதை இன்றைக்கி இருக்கிற மீடியா காலகட்டத்தில் இது வந்து ஒரு கொடூரமான சாதிய வன்கொடுமைங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இது அடிப்படையில் இது பெண்கள் மீதான வன்முறை. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஹானர் கில்லிங் யாருக்கு நடக்குதுன்னா, நீங்கள் எஸ்சிஸ்குள்ளே ஹானர் கில்லிங் நடக்குது, பிசிக்குள்ளே ஹானர் கில்லிங் நடக்குது. அடிப்படையில் எது அது பிரதிபலிக்குது அப்படின்னா, பெண்களுக்கு திருமணத்தில் தேர்வு இல்லை நம்ம நாட்டில் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் சாதி மறுப்பு திருமணங்கள் அல்லது காதல் திருமணங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் இன்னும் கம்பேரிட்டிவ்லி இன்னுமே குறைவு. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து திருமணத்தில் தேர்வு இல்லை அப்படிங்கிறது வந்து பெண்கள் மீதான வன்முறையாகவே நம்ம பார்க்குறதில்ல. அது வந்து இங்கே ஒரு கலாச்சார விதிமுறையாக நம்ம பார்க்குறோம். நம்மளோட தமிழ் பண்பாடு இல்லை இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ மனைவியரை ஆண்கள் அடிக்கிறது, கணவர்களை அடிக்கிற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப நார்மலாக நம்ம சமூகத்தில் இருக்குல்ல. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்கள். இந்த பேட்ரியார்க்கியல் ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே ஆணாதிக்க குடும்ப அமைப்புக்குள்ளே பெண்களோட இடம் என்னவா இருக்குது, அது இவ்வளவு நம்ம மாறி வந்துட்டோன்னு நினைக்கிற இவ்வளவு நாகரிகமான ஒரு சமூகம்னு நம்மளை கிளைம் பண்ணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இதில் வந்து இவ்வளவு கொடுமைகளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னும் போது நாம் இந்த ரேப் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தனியாக துண்டிச்சு பார்க்குறதுலையோ அதை ஒரு சட்டம் போட்டு தடுத்து நிறுத்திட முடியும்னு குற்றவாளிகளை வந்து இன்றைக்கி சுட்டு பிடிச்சோம், காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டு கொன்று இருந்தால் கூட ஏன் ஹைதராபாத் கேஸில் வந்து அந்த விக்டிம் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. கடுமையான தண்டனைகள் வந்து அப்பப்போவே தண்டனைகள் வழங்கப்படுற கேசஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் இது வந்து ஏன் இங்கே இருக்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் இல்லை பெண்களுக்கு எதிராக சிந்திக்கிறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கவே இல்லையே இந்த சட்டங்கள். ஸோ ஆக்ட்ஸ் வந்து இருக்குது. நாம் வந்து இதை ஒரு கலாச்சார பிரச்சனையாக நாம் வந்து புரிஞ்சுக்க இதை ட்ரை பண்ணணும். கலாச்சார மாற்றத்திற்கான விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிற போது தான் இதுக்குள்ள ஏதாவது நம்ம ஒரு தீர்வு வரும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இப்போ இந்த ஆண் பெண் தனியாக பேசுகிறதுக்கான சுதந்திரமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களுக்கு நிறைய காஃபி ஷாப் இருக்குங்கிறாங்க, ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த பெண் இப்படி ஒரு அபாயமான ஒரு இடத்த ஒரு ரொம்ப ஆபத்தான பகுதியும் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அவங்க அந்த இடத்துக்கு இல்லைங்க, நம்ம இந்தியன் சமூகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே இல்லைங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நினைக்கிறேன். நீங்கள் ஆண் பெண் வந்து நீங்கள் நகர்ப்புறங்களை மையப்படுத்தி நம்ம பேச முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா 2 ஜெண்டரும் இப்படி ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி சிட்டிஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸில் கொஞ்சம் நீங்கள் பார்க்க முடியும் வேலை. ஆனால் இங்கே நீங்கள் மெட்ரோ சிட்டி மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அடுத்தடுத்து இருக்கிற 2 அடுக்கு 3 அடுக்கு நகர்ப்புறங்கள்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கிராமங்கள் தான். ஓகே, நீங்கள் வந்து எதெல்லாம் திருச்சியாக இருக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொஞ்சம் ஆயிருக்கும், கட்டடங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லாமே கூட நீங்கள் ஒரு பெரிய கிராமம் அப்படின்னு தான் நம்ம கன்சிடரே பண்ணோம். ஏன்னா ஒரு ஒரு
ஒரு வாழ்விடத்தை வந்து எப்படி நகர்ப்புறம் கிராமப்புறம்ன்றது வெறும் கட்டுமான பணிகளை மட்டும் வச்சு இல்லை, மக்கள் எவ்வளோ சிந்தனை அளவில் மாறி வந்திருக்காங்க, ஒருத்தரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த மியூச்சுவல் இது இருக்குல்ல, ஒரு அறிவு சார்ந்த ஒரு பக்குவம் சார்ந்த ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று இந்த சமூகத்தில் இல்லவே இல்லை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து ஹோட்டலில் போயோ இல்லை காஃபி ஷாப்பில் போயோ பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எடுத்து பாருங்கள். நம்ம நாட்டில் 70% பாப்புலேஷன் வந்து கிராமப்புறங்களில் இருக்காங்க. அதுலேயும் அந்த அந்த கிராமப்புறங்களில் இருக்காங்க. பெரும்பாலும் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தான். இவங்களுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்? ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்? ஒரு டீ கடையில் போய் ஒரு பொண்ணு நின்று பேசினா எவ்வளோ நேரம் பேச முடியும்? ஒருத்தரை விரும்புது, பாய் ஃப்ரெண்டு அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ நேரம் ஒரு காஃபி ஷாப்லேயோ ஒரு டீ கடையிலையோ நின்று பேசிட முடியும்? சரி, கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸு. நீங்கள் வந்து முந்தி இடையிலன்னா 2005 நினைக்கிறேன், பார்க்கில் கூட உட்கார விடாமல் விரட்டி ஒரு காவல்துறை அத்துமீறல் ஒன்று நடந்தது. நான் கூட அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்போது விகடனில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்குமே நீங்கள் பீச்சுக்கு போனாலுமே கூட நீங்கள் உங்களுக்கு போலீஸ் யார் என்னன்னு விசாரிச்சு, சில வீடியோலாம் நம்ம பார்க்குறோமே, நீ எதுக்கு இந்த நேரத்தில் வர, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டு வர, அந்த மாதிரி. ஸோ எங்கேயுமே நீங்கள் பேச முடியாது அப்படின்னா எப்படி தான் ஆண் பெண் ஒரு சுமூக உறவோடு நம்ம இங்கே இருக்க முடியும்? அந்த மாதிரி ஸ்பேஸே இங்கே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சில அந்த பாய் ஃப்ரெண்டோட போயிருக்கு, காரில் போயிருக்கு. காருங்கிறது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இடம் தானே, ஒரு ஸ்பேஸ் தானே. அந்த மாதிரி போயிருக்கு. ப்ரைவேட் டைம் தேவைப்படுது, ப்ரைவசி தேவைப்படுது, அதுக்காக போகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் போனாலே உன்னை 4 பேர் ரேப் பண்ணுவானா? இந்த சொசைட்டியை தான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர, நம்ம என்ன மாதிரி சமூகத்தில் வாழ்கிறோன்னு நீங்கள் அச்சப்படணுமே தவிர, நீங்கள் விக்டிம் பிளேமிங் திருப்பி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது. இப்போது இதுக்கு பாலியல் வன்முறையை தடுக்கிறதுக்கு ஒரு கல்வி முறையை நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது கல்வி முறையில் ஏதாவது மாற்றம் வரணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? அஃப்கோர்ஸ் என்னென்னா, இது சட்டங்களால் தீர்க்கப்படுற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது ஒரு தீவிரமான கலாச்சார பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த கலாச்சார பிரச்சனையுமே நீங்கள் சட்டம் போட்டெல்லாம் தீர்க்க முடியாது. 2018 தாமஸ் ராய்ட்டர்ஸ் ஃபவுண்டேஷன்ற ஒரு அமைப்பு 193 நாடுகளில் பண்ண ஆய்வின் அடிப்படையில் சிரியா, ஆப்கானிஸ்தான் நம்ம நினைக்கிறோம்ல, அங்கெல்லாம் அது ரொம்ப வறுமை, பிற்போக்கு, போர் இதெல்லாம் நடக்கிற ஒரு நாடு. ஆனால் அங்கே இருக்கிறத விடவும், அந்த நாடுகளை விடவும் அதெல்லாம் அடித்து பின்னாடி தள்ளிட்டு இந்திய சமூகம் பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக முதல் இடத்துக்கு வந்துச்சு, ஃபஸ்ட்டு பிளேஸில். அப்போது இதுதான் பிரச்சனை. எதன் அடிப்படையில் அந்த இடம் அதுக்கு கிடைச்சிது அப்படின்னா, இங்கே கலாச்சார ரீதியான ஒடுக்குமுறைகள் பெண்களுக்கு இருக்குது. கலாச்சார ரீதியான ஒடுக்குமுறைனா என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே குழந்தை திருமணங்கள் இங்கே அதிகம் நடக்குது. எதுக்கு குழந்தை திருமணம் இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க? பெண்களுக்கு இந்தியா கல்வியில் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், பெண்கள் நிறையா படிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அவசரமாக ஏன் இங்கே 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கல்யாணம், ஏன்னா இங்கே ஒரு சைல்டு மேரேஜஸ் இங்கே இந்தியன் கல்ச்சராக இருந்திருக்கு. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் மட்டும் இல்லை, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் நீங்கள் கன்சென்சுவல் இதுக்குள்ளேயே அதை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு குழந்தைய, ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைய கூட நீங்கள் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு போய், நீங்கள் குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரேப்பும் செக்ஸும் ஒன்று தான். நீங்கள் குழந்தைக்கு எப்படி அது ஒரு மேரேஜுக்குள்ளே இருக்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னு எப்படி பார்க்க முடியும்? அது ஒரு வன்புணர்ச்சி தானே குழந்தை மேலே நிகழ்கிறது. அதை பேரண்ட்ஸ் அவங்க சம்மதத்தோடு தானே நடத்தி வைக்கிறாங்க. அரேஞ்சு மேரேஜுங்கிற கான்செப்டில் பெற்றவங்க பார்த்து 18 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் அது நல்ல கல்யாணம் அப்படின்னு ஆகுது. அப்போ இது ஒரு கடுமையான கலாச்சார சிக்கல். இன்றைக்கி 3ல் 1 திருமணம் யூனிசெஃபின் அறிக்கைப்படி 1 குழந்தை திருமணம் இந்தியாவில் நடக்குது. அவ்வளோ அதிகமான குழந்தை திருமணங்களை பேரண்ட்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் இவங்க சாதிக்கு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். இப்போ நம்ம என்னென்னா, பெண்கள் மீதான பிரச்சனையை சாதியோட இணைச்சு பார்க்குறதே இல்லை. இங்கே ஏன் இவ்வளவு பெண் வெறுப்புங்கிற கான்செப்ட் ஏன் இவ்வளோ டீப் ரூட்டடாக இருக்குது? மற்ற எந்த சமூகத்தை விடவும் ஏன் இவ்வளோ ஆழமாக இருக்குது? இவ்வளோ கொடூரமான வகையில் இப்படி ரேப் பண்ணுறாங்க, இவ்வளோ மோசமாக நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அது இந்த சாதி அமைப்பு தானே அதுக்கு காரணம். ஏன்னா
இப்போ அகமண முறைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீ சாதிக்கு வெளியில் அந்த பெண் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் குழந்தை திருமணம்னே ஒன்று பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு பருவமெய்தி ஒரு மெச்சூரிட்டி அதோட உடல் மனம் வந்து தானாக சுயமாக சிந்திக்கவும் இயங்கவும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது தன்னோட சாதிக்கு வெளியிலையும் பார்ட்னர்ஸை, அதுதானே இயற்கை, தனக்கு தகுதி வாய்ந்த பார்ட்னரை வந்து விலங்கு கூட தனக்கு இணையான பார்ட்னர் யாருன்னு தேர்ந்தெடுக்குது இல்லை. ஸோ அதுதானே மனிதர்களுக்கும் நடக்க முடியும். அப்போ அந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு நிலை வந்து அந்த பெண் சாதிக்கு வெளியில் ஒரு பார்ட்னரை தேடிடக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த எண்டோகேமி அகமண முறைங்கிற கான்செப்டே வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கலாச்சார சீர்கேடு. இதை யாருமே நம்ம பேசுகிறதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இருக்கிற நவீன சமூகம்னு நம்ம சொல்லப்படுற காலகட்டம் வரைக்குமே இன்றைக்கும் நீங்கள் கவுண்டர் மேட்ரிமோனி வருது. சாதி பேரில் நீங்கள் மேட்ரிமோனி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி பெண்களை சொந்த சாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ இதெல்லாம் தான் கலாச்சாரம், பெண்களுக்கு எதிராக ஒரு கலாச்சார ஆயுதம் வந்து பெண்களை வாழ விடாத ஒரு சமூகமாக இது மாற்றுது. எனக்கு சாய்ஸே இல்லை, நீ ஃப்ளைட் ஓட்டு என்னவோ பண்ணு, நீ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக என்னவோ பண்ணிக்கோ, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ என் ஜாதிக்கு தான் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா உன்னை கொன்றுவோம். இப்படி இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் வேறு எங்கே இருக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த கலாச்சார விஷயங்களை, இந்த தந்தைமய இல்லை ஆணாதிக்க குடும்ப அமைப்பை சீர் செய்கிறத பற்றி நம்ம பேசலை அப்படின்னா இங்கே சீரியஸாகவே இங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறையும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறையும் சரி இங்கே முடிவுக்கே வரப்போகிறதில்ல. இல்லை, நம்ம கல்வியில் முன்னேறிய மாநிலம்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அறக்கல்வி வந்து அதாவது மாரல் எஜுகேஷன்ஸ்கிறது வந்து கொடுக்காம இருக்கிறதுனால தான் இப்போ கோவை சம்பவமான குற்றவாளிகள் கூட 20-21 வயசு பசங்க தான். ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு, அதாவது எஜுகேஷன் சரியா இல்லைங்கிறது தானே அது. கண்டிப்பாக அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது நீங்கள் இப்போது இது வந்து ரொம்ப ஜென்ரேஷன்ஸாக கடத்தப்பட்டிருக்குல்ல, இப்போ கடத்தப்பட்டு இன்றைக்கும் நிறுவப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே பெண்களுக்கு இதுதான் இடம், ஆண்களுக்கு இங்கே இடம், பெண்களுக்கு இங்கே இடம்னு ஒன்று நிறுவப்பட்டிருக்குல்ல. இதை நீங்கள் வந்து எப்படி நம்ம மாற்ற முடியும்? எல்லாருமே பொது சமூக சில எஃபர்ட்ஸ் போடணும், கவர்மெண்ட் சில எஃபர்ட்ஸ் போடணும். அப்போ கவர்மெண்ட் என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து வெளிநாடுகளில் குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது வந்து ரொம்ப நீண்ட காலமாக பல 10 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு நல்ல ரிசல்ட் பார்த்துருக்காங்க. குறிப்பாக நெதர்லாண்ட்ஸ்லாம் வந்து 4 வயசுலேருந்தே வந்து செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன். ஸோ அங்கே வந்து நீங்கள் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமனோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரிசல்ட் ஓரியன்ட் தான் அது. அந்த சமூகமே அதுக்கான எஃபர்ட்டை போடும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா. நம்ம சமூகத்தில் வந்து அப்படி கல்வியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இங்கே வந்து சாதி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, பாலின பாகுபாடு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம கல்வியை தான் பெரிய ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கணும். நான் நிறைய இடங்களில் சொன்ன உதாரணம் வந்து ஜெர்மனியில் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த சமூகம் எப்படி இந்த யூத இன வெறுப்பை தன்னிலிருந்து எப்படி அகற்றுச்சு அப்படின்னா நியூ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்து தான் அதை அகற்றுது. ஓகே, அவங்க வந்து ஒரு பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களை மையப்படுத்தின ஒரு கல்வி, புது கல்வி ஒரு கரிக்குலமை வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து அந்த ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ் பிரெயினை வந்து உங்களால் மாற்ற முடியாது, அது ஏற்கனவே இன வெறுப்பில் ஊறி போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதை கையகப்படுத்தும் போது அவங்க இதை முன்னெடுக்கிறாங்க, ஜெர்மனியை வந்து. ஸோ பேரண்ட்ஸ் ஆப்வியஸாக அந்த பொது சமூகம் அதுக்கு உடன்பட்டு ஆகணும். ஸோ என்னென்னா ஒரு ஜென்ரேஷன்லேயே வந்து மாற்றங்களை பார்க்குறாங்க. 2 தலைமுறையிலலாம் சுத்தமாக அந்த நாஜி அந்த ஃபாசிஸ்ட் சிந்தனையே வந்து வேரளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி உதாரணங்கள் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. நமக்கு வரலாற்றை திரும்பி பார்த்தோன்னா எந்த சமூகம் முன்னேறி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை மாதிரி எந்த சமூகத்தில் இவ்வளோ ஆழமான வெறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முன்னுதாரணமாக நிறைய நாடுகள் இருக்குது. ஜப்பானில் இருக்குது, கொரியாவில் இருக்குது,
நீங்கள் வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன், செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனுங்கிறது பாலியல் கல்வி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற நாடுகள்லாம் ஒருவேளை இருக்கு. பேர் இதாக இருக்கும், செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது இல்லாமல், அதாவது செக்ஸுங்கிறது வந்து ஜெண்டர் இதுதான், ஆமா. அதுக்குரிய பேரை நீங்கள் வேற மாதிரி, அதாவது மக்களுக்கு வந்து இந்த பேர் தானே எல்லாம் எப்போவுமே. ஆமாம், செக்ஸ்னாலே நமக்கு வந்து ஒரு பயங்கர இது- ஒரு இது வந்துடுது. இப்போ 2007 வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் என்ன பாலிசி கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடலசன்ட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வந்து கொண்டு வந்தப்போ தான் இந்த சர்ச்சைகள்லாம் வந்தது. அதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் மென்சுரல் ஹெல்த்தாக இருக்கலாம், பர்சனல் ஹைஜீனாக இருக்கலாம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தாக இருக்கலாம், குட் டச் பேட் டச்சாக இருக்கலாம், அப்புறம் எப்படி வந்து கன்சென்ட் எப்படி கன்சென்ட் இல்லாமல் ஒருத்தரை தொடுறது எவ்வளோ பெரியதுன்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளெடுக்கணும் ஒரு அடலசன்ட் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டப்போ, அது ஆக்சுவலி செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் தான். நீங்கள் செக்ஸ் எஜுகேஷன் சொல்ல தேவையில்ல, செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனே வச்சுக்கோங்களேன். அந்த அடலசன்ட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி பிற மாநிலங்கள்லையும் சரி அதை முன்னெடுக்கணும்னு வந்தப்போ இங்கே பயங்கர கலைபரம் நடந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து இந்திய கலாச்சாரத்துக்கே எதிரானது, பள்ளி மாணவர்கள் வந்து பசங்களும் பொண்ணுங்களும் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து இதை வந்து டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கூச்சமாக, ஐயோ நீங்கள் எனி சயின்ஸ் கிளாஸில் பயாலஜி கிளாஸில் நீங்கள் வந்து எந்த டீச்சர் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் ரீப்ரொடக்ஷன் இது வரும்போது எங்கே சொல்லித்தராங்க, நீங்களே படிச்சுக்கோ. அப்ப இருந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சது 90s படிச்சிருப்போம். அப்ப இருந்தே வந்து நீங்க படிச்சுக்கோங்க. இது எங்க போய் படிப்பாங்க, டீச்சர்ஸ்க்கு வந்து கூச்சமா இருக்குங்க. ஸோ இது இப்போ இந்த மாதிரி ஒரு இது அந்த எஜுகேஷன் பாலிசியை அப்பயே வந்து அடிச்சு காலி பண்ணாங்க. நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு செக்ஸ் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லி தருவீங்களான்னு ரொம்ப அபத்தமான கேள்வியெல்லாம் அப்போ கேட்ட அந்த கான்செப்டையே வந்து பல மாநிலங்கள் வந்து அதை காலி பண்ணாங்க. இதில் வந்து ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் ஜார்க்கண்டில் வந்து உடான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இதை வந்து ரொம்ப அதாவது கம்பேரேட்டிவ்லி எனி இந்தியன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த உடான்ற அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எக்ஸாக்ட்லி என்ன ஒரு செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனில் இருக்கணுமோ அதை பண்ணி நல்ல ரிசல்ட் அதில் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. லைக் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் எனி ஆக்ட் ஆர் ஸ்கீம் வந்து நீங்கள் அது பெஸ்ட்டு ஆக்டு நல்லா இருக்குது, நல்ல ஆக்டுங்கிறத எப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன விளைவு சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தா அதில் நான் பார்த்த சில ரிப்போர்ட்ஸ் படி ஜார்க்கண்டில் அந்த பர்டிகுலர் இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை மையப்படுத்தி நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி நல்லா எஃபெக்டிவாக அதை அந்த ஸ்கீமை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு வருது. பட் தமிழ்நாட்டில எல்லாம் நிஜமாவே இல்லை. க்ரைம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து மற்ற வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அது எனக்கு என்ன நம்ம இவ்வளோ நாள் நம்மளோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே செக்ஸ் ரேஷியோ வந்து இங்கே கம்மி. தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை பிறப்பின் போது ஆண் குழந்தை பெண் குழந்தை எண்ணிக்கைன்னு பார்த்தா பெண் குழந்தையோட எண்ணிக்கை வந்து அதிகம், லைக் குறைவு. 940 பெண்கள் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க லேட்டஸ்ட் இதுபடி. அதே மாதிரி டவுரியெலாம் இங்கே அதிகம். நீங்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜில் பெண்களுக்கு வந்து இங்கே மற்ற சில ஸ்டேட்ஸை விடவும் இங்கே ரொம்ப கம்மி, 2-3% தான் இங்கே வந்து காதல் திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் நடக்குது. ஸோ இங்கே வந்து பாலியல் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பாலின சமத்துவ கல்வி அப்படின்னு நீங்கள் வந்து ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் இல்லை காஸ்ட் சென்சிட்டைசேஷன் இல்லை வந்து நீங்கள் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்ற பேரில் எந்த இதுவும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் சமூகம் வந்து சேஃபான சமூகமாக பெண்களுக்கு இருக்கணும். அப்படி ஒன்று இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பெண்களை அடிக்கலாம். இங்கே வந்து இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹைப்பர் மாஸ்குலினிட்டியை எந்த இந்திய மாநிலங்களை போலவும் அதுவும் வந்து தன்னோட மசில் பவரை வச்சு பெண்களை வீழ்த்தலாம். நீங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து சிரித்து பேசினாலோ, தெருவில் வந்து ஒரு ஆணோட பேசிட்டு போனாலோ, இல்லை நீங்கள் வந்து ஆடை வந்து நீங்கள் இந்திய கலாச்சாரத்திற்கு உட்பட்ட தமிழ் கலாச்சாரத்திற்கு உட்பட்ட புடவை, தாவணி இல்லை துப்பட்டாவோட சுடிதார் போடலைன்னா நீங்கள் வந்து ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணுற அந்த மாதிரி ஒரு சமூகமாக தான் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கல்வியில் தான் வந்து நீங்கள் இதை சரி பண்ணணும். கல்வியில் இதை சரி பண்ணலை அப்படின்னா
நீங்கள் சமூகத்தில் இந்த மாதிரியான இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இதுதான் அதோட விளைவாக இருக்க முடியும். ஏன் கல்வி அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே பேரண்ட்ஸ் ரொம்ப பிற்போக்காக இருக்காங்க, குடும்பங்கள் ரொம்ப பிற்போக்காக இருக்குது. குடும்பம் வந்து பையனுக்கு 2 முட்டையும் பொண்ணுக்கு முட்டையே கொடுக்காத ஒரு குடும்பமாக தான் இது இருக்குல்ல. ஓகே, ஸ்கூல் எஜுகேஷன் படித்தா போதும்னு தான் பெண் நினைக்குது. நீ படிக்கிறதே, உன்னை படிக்க வைக்கிறதே உனக்கு உன் தகுதியில் உனக்கு நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு தான் அப்படின்னும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பில் பையனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீ பிறக்கும் போதே நீ ஒரு ராஜா, உனக்கு எந்த உழைப்புமே நீ போட தேவையில்ல, நீ ஒரு ராஜாவாக தான் நீ பிறக்கிற அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து கிரீடத்தை தூக்கி வச்சுறாங்க. நீ ஆம்பளடா, எத்தனை பேனை வேணாம், எத்தனை பொண்ணை வேணாலும் நீ வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவன் என்ன பண்ணா, அவள் வீக்காக இருக்கா, அதனால தான் இப்படி தானே நாங்கள் கேட்குறோம். ஸோ பிறந்த உடனே ஆண்களை வந்து ராஜாக்களாகவும் பெண்களை வந்து கொத்தடிமையாகவும் ஆக்கிற ஒரு சமூக சூழல் தான். ஸோ பேரண்ட்ஸை வச்சு நீங்கள் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கூல் எஜுகேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த பர்டிகுலர் ஜார்க்கண்டில் கூட அவங்க ஸ்கூல் எஜுகேஷனில் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அந்த உடான் ஸ்கீமில் வந்து நான் செக் பண்ண வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் பர்டிகுலராக அதுக்கு வந்து, ஏன்னா டீச்சர்ஸ் வந்து நம்ம சமூகத்தில் ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்ஸை பேசுகிறதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களே ரொம்ப பிற்போக்கான ஒரு கருத்தியலோடு இருக்காங்க. சாதியாக இருக்கலாம், பாலின விஷயங்களாக இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்கிறதுனால நீங்கள் டீச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க வேண்டியிருக்கு. அதில் பேரண்ட்ஸை உள்ளே கொண்டு வர வைங்க. ஏன்னா நீங்கள் பையன் வந்து வீட்டில் அம்மா இந்த மாதிரி நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், ஸ்கூலில் வந்து எனக்கு இந்த மாதிரி சமம்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து அக்காவையோ தங்கச்சியவோ நீ இந்த மாதிரி பேசாத, அடிக்காத, அவங்கள எப்படி வந்து கட்டுப்பாடு விதிக்காதன்னு சொன்னால், டேய் படிக்கிறதெல்லாம் நீ வந்து வீட்டில் வாசலோட விட்டுரு, இது இங்கே வந்து இங்கே இருக்கிற விதிமுறைகளே வேறு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஜில் ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். அதனால தான் ட்ரையாங்கிள் இதில் நீங்கள் வந்து பெற்றோர், ஆசிரியர், மாணவர்களை 3 பேரையும் மையப்படுத்தின ஒரு எஃபெக்டிவான ஒரு செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன், இல்லை ஜெண்டர் சென்சிட்டைசேஷன், அது மாதிரி காஸ்ட் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இத்தனை 1000 கோடி வந்து தமிழகம் கல்விக்கு அப்படின்னு செலவு பண்ணுது, அலாட் பண்ணுது, ஃபண்டில் நிதி ஒதுக்குது அப்படின்னா அதில் பாதிக்கு பாதியாவது நீங்கள் இந்த அறக்கல்வி மாரல் எஜுகேஷனுங்கிறது இதுதான். மாரல் எஜுகேஷனுங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த எல்லாரும் சமம்னு சொல்லித்தரது தான், எல்லாரோட உரிமையும் நம்ம மதிக்கணும்னு சொல்லித்தரது தானே மாரல் எஜுகேஷன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒன்று ஏதோ பேரில் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. பட் அதோட அது ஒரு ஸ்கீம், அவ்வளோதான், பேப்பரில் இருக்குது, அவ்வளோதான். இளைஞர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை கூறினதுக்கு நன்றி ஜெயராணி. தேங்க்யூ, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.